அழகசாமி அவரோட சம்சாரத்தை பலவந்தமா கெடுத்திருக்காரு. யாருங்க கெடுத்தது? அவர் சம்சாரத்தீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்கார சம்சாரத்தீங்களா? என்ன சிரிப்பு? வாய் சிரிப்பு. இத பாருங்க, புருஷனாவே இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம அவன் தொடர்ந்து சட்டப்படி குற்றம். இது மட்டும் சட்டத்தில் இருக்காங்க. ஏடா கையா பக்கத்துல பொம்பளை போலீஸ் இருக்காட்டி கைய வச்சு பேசுறான் பாரு. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் நம்ம கிட்ட வர்றானுங்க ஐயா. சட்டம் போடுறது மட்டும் அவங்க இஷ்டத்துக்கே போட்டுக்கிறாங்க. மரியாதைக்காக ஒரு வாரத்தை நம்ம கிட்ட கேட்டாங்களா? அவனு சொல்லட்டா பேசிட்டு இருக்கிற அப்புறம் சொல்றான். சரி, இந்த பொண்ணுக்கு எங்க அப்பா மாப்பிள பார்த்தாரு இல்லங்க, அந்த இடத்துல எல்லாம் போய் இந்த பொண்ணு தன்னை பத்தி தப்பா சொல்லுச்சு. அப்ப நான் நினைச்சேன் இந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு. திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணு அவங்க அப்பன் திருத்தணும்னு ஆசைப்பட்டா அது ஊர்ல எல்லாரும் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு பைத்தியம் சொல்லுது. பாருங்க, பைத்தியமோ கீத்தியமோ கட்டின புருஷனாவே இருந்தாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம அவனை தொடர்றது சட்டப்படி குற்றம். இட்ஸ் கால் அஃபென்ஸ். உடைஞ்ச முட்டை வாயா, குறுக்க ஊருக்க பேசினா நாக்கு அறுத்துருவேன். அப்படியே உட்கார்றா. மேடம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3ங்க. எங்க இந்த முதல் குழந்தைய நீங்க பெத்துக்கும் போது புருஷனை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? இல்லீங்க. வேண்டாம்